السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருளையும் சரி, ஒவ்வொரு தினங்களையும் சரி, அவன் ஒரு சிறப்பாக ஆக்கி வைத்திருந்திருப்பான். பொதுவாகவே நாம் ஒரு சிறந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மாதங்களிலேயே சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களிலேயே சிறந்த நாள் என்று ஒரு நாளை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றான். இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமையை ஒரு சிறந்த நாளாக, ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளை பாக்கியம் நிறைந்த ஒரு பரக்கத்தான ஒரு நாள், சிறந்த நாள் என்று கூற வேண்டும்? இந்த நாளில் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் நாம் ஹதீஸ், குர்ஆன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அரபு தேசங்களிலெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை என்று விடுமுறை விடுவார்கள். அந்நாளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகமாக தொழுகையில் ஈடுபடுவார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அங்கே உள்ள மக்கள், இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்நாளில் உறங்குவதற்கு மட்டும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்நாளை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அங்கே உள்ள அரபு மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், பொதுவாகவே அதிகமாக வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதே போல் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். காரணம் கேட்டதற்கு இது சிறந்த நாள் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் கூறும் பொழுது தான் நமக்கு புரிய வரும், ஓ, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளா. ஆனால் நம்முடைய ஊர்களில் வெள்ளிக்கிழமை என்றாலே ஜும்மாவுடைய நேரம் மட்டும்தான் சிறந்த நேரம் என்று நாம் அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும்தான் வருகின்றோம். மற்ற நேரங்களை அந்த நாள் முழுவதும் நாம் என்ன செய்து விடுகின்றோம்? வீணாக்கி விடுகின்றோம். ஆனால் அது எப்படிப்பட்ட நாள், அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சமூகத்திற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளிக்கப்பட்ட நாள்களில் மிக சிறந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் என்றே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நஹ்னுல் ஆகிரூன ஸாபிகூன யௌமல் கியாமah, இறுதி சமுதாயமான நாம் தான் மறுமையில் முந்தியவர்களாக இருப்போம். நாளை மறுமை நாளில் இந்த சமுதாயம் தான் முந்திய சமுதாயமாக, உயர்ந்த இடங்களிலும் ஒரு கூட்டமாக, அதிகமான சமுதாயமாக இருப்பார்கள். ஆயினும் சமுதாயங்களை அனைத்திற்கும் நமக்கு முன்பே வேதங்கள் வழங்கப்பட்டு விட்டன. இதற்கு முன்னாடி இருந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்கனவே என்ன செய்து விட்டான்? வேதங்களை வழங்கி விட்டான். ஆனால் நமக்கு அல்லாஹ் இறுதியாகத்தான் என்ன செய்திருக்கின்றான்? குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை இறக்கியிருக்கின்றான். இது வெள்ளிக்கிழமை அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட நாளகம். இதற்கு முன்னாடி இருந்த சமுதாய மக்கள் யார்? யூதர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கின்றதே மிக கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு நாளாக கருதப்படுகின்றது. அவர்கள் இந்த ஃப்ரைடே, இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு கருத்து வேறுபாடு கொண்ட நாளாக கருதுவார்கள். புனிதமான நாளாக அவர்கள் கருத மாட்டார்கள்.
ஆனால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு சிறந்த நாளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே நமக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை முன்னாடி வரக்கூடிய நாள் சிறந்த நாளாக இருக்கின்றது. நாளை சனிக்கிழமை யூதர்களுக்குரிய நாளாக இருக்கின்றது. சனிக்கிழமை யூதர்களுக்குரிய நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு உரிய நாளாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிமிலும் புகாரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். ஆக நம்ம சமுதாயத்திற்கு எல்லாமே ஒரு சிறந்ததாக முன்னடியாக கொடுக்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றது. வேதம் பின்னாடி கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாளை மறுமை நாளில் நாம் முந்தியவர்களாக இருப்போம். நமக்கு சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை முன்னாளாக முந்தைய வரக்கூடிய நாளாக சிறந்த நாளாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதை இதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இது வெள்ளிக்கிழமைக்கு கிடைத்த ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது. ரெண்டாவதாக உலகில் ஒரு உயர்ந்த நாள் ஒன்று இருக்கின்றது. அது எந்த நாள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், ஹைரு யௌமு தலஅத் ஃபீஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே, எல்லா நாளும் சூரியன் உதயமாகும், சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமையில் சூரியன் உதயமாகின்றதே அந்நாள் மிக சிறந்த நாளாக இருக்கின்றது. ஏன்? அதில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்நாளில் படைக்கப்பட்டார்கள்? வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவர்கள் சொர்க்க தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை தான் அவர்கள் சொர்க்கத்தில் அனுப்பப்பட்டார்கள். அந்நாளில் தான் மர்மை நாளும் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் அனுப்பப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை தான் அல்லாஹ் மர்மை நாளை ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இந்நாளுடைய சிறப்பை இன்னும் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், உங்கள் நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். அந்நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. யாருடைய உயிர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் வெள்ளிக்கிழமை என்று கைப்பற்றப்பட்டது. அந்நாளில் சூர் ஊதுவது நிகழும். மறுமை நாளில் சூர் ஊதப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். அந்நாளில் மக்கள் மூர்ச்சையாகுதல் நிகழும். அதாவது அந்நாளில் தான் மக்கள் மூச்சை விட்டு உயிர் பிரியக்கூடிய நாளாக இருக்கும். மறுமை உலகம் அழியக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே அந்நாளில் என் மீது ஸலவாத்தை அதிகமாக்குங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகின்றார்கள். உங்களது ஸலவாத், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது இருக்கின்றது, அந்த ஸலவாத் என்னிடம் எடுத்து காட்டப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகின்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களது ஸலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? நீங்கள் தான் இறந்து போயிருந்திருப்பீர்கள், அழிந்து போயிருந்திருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான். நபிமார்களுடைய உடல்கள் பூமியில் அப்படியே தான் இருக்கின்றன. எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்படியே அந்த உடல் அழுவாமல் அரிக்காமல் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் பூமி அவர்களுடைய உடல்களை திங்காது என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்க ஒரு சிறப்பித்து கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆக வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான நாளாக இருப்பதினால், அந்நாளில் இன்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நாளில் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது மட்டுமா சிறப்பு இருக்கின்றது? மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்பதற்கும் அந்நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாலும், அந்நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு, ஒரு நேரம் இருக்கின்றது என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரம் என்பதை சைகை காட்டி சொன்னார்கள்.
தன்னுடைய விரலை தன் கையால் சைகை செய்து குறைந்த நேரம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. அந்த நேரத்தில் அந்த அடியான் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அவனுடைய பாவங்களை அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடும்போது மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுவும் தொழுகையில் அந்நேரத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகின்றான். ஆனால் மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அது என் நேரமாக இருக்கும், எந்த நேரமாக இருக்கும் என்று கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அவர்கள் சொல்லிட்டார்கள் இது அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இல்லை இல்லை, இது தொழுகையில் இருக்கும் பொழுது, தொழுகை என்று வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை ஜும்மாவுடைய தொழுகையில் குறிப்பிட்ட நேரம் எது சஜிதாவாக இருக்கலாம் அல்லது அத்தஹியாத்தில் இருக்கலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய தேவைகள் அத்தஹியாத்தில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சஜிதாவில் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது அதுதான் குறிப்பிட்ட குறைவான நேரமாக இருக்கும் என்று சில மார்க்கறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் மிக அறிந்தவர். அந்த குறிப்பிட்ட அந்த குறைவான நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதை இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், இந்த சமுதாயத்துக்கு அதை சிறப்பாக்கி கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நாளை நாம் ஜும்மாவுடைய இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த இரவில் இருக்கின்றோம்? ஜும்மாவுடைய இரவில் இருக்கின்றோம். ஜும்மாவுடைய இந்த மக்ரிப் நேரத்தில் இருந்து மறுநாள் மக்ரிப் வரும் வரை இந்த நேரம் இருக்கின்றது. இதில் எந்த நேரம் என்று நமக்கு தெரியாது. அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது அது மற்ற தொழுகையுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது அது அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டதற்கு பிறகு நாம் எனி டைம் என் நேரமும் நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்க வேண்டும், தேவைகளை கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்நாளுக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்த இறைவன் அல்லாஹ் இந்நாளில் முக்கியமான ஒரு விஷயத்தை கடமையாக்கினான். அதுதான் என்னது? ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மாவுடைய தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமை கடமையாக்கி வைத்திருக்கின்றார். இதற்கு முன்னாடி இருந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எந்த நாளில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றானோ அந்த நாள் முழுவதும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்காக தொழுக வேண்டும், வணங்க வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து விட்டான். இந்த லொஹருடைய நேரம் இருக்கின்றதே, அந்த நேரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஜும்மாவுடைய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். என்ன ஆனாலும் சரி நீங்கள் ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டால் அந்நேரத்தில் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கும் பொழுது வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் தொழுகைக்கு வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஒரு முறை ஜும்மாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய மெம்பரில் ஏறி பயான் நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் யாரும் வரவில்லை. சில சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், சில சஹாபாக்கள் பஜாரில் அதாவது வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நேரம் என்ன ஆகின்றது என்றால், தொழுகையில் அதாவது ஜும்மாவுடைய நாளில் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வெளியூர்லேருந்து ஒரு வியாபாரம் கூட்டம் வருகின்றது. வியாபாரம் கூட்டம் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? வியாபாரம் கூட்டம் வந்துவிட்டுன்னு சொல்லி அப்படியே பயானை கேட்பதை விட்டுவிட்டு ஓடிவிடுகின்றார்கள். உடனே ஓடிவிட்டு வியாபாரத்தை கவனிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். வியாபாரத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதனுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை, இதுவே உங்களுக்கு சிறந்தது என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறார்? குர்ஆன் வசனம் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்போது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அந்த வெள்ளிக்கிழமையினுடைய அந்த தொழுகையுடைய சிறப்பை அறிந்த உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வியாபாரத்தை விட்டு உரையை கேட்பதற்காக வந்து விடுகின்றார்கள். ஆக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு, இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு வெள்ளிக்கிழமையில் இந்த லொஹருடைய நேரத்தில், ஜும்மாவுடைய நேரம், இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறியதற்கு பிறகு இங்கே அழைப்பு கொடுக்கின்றார்கள். முஅத்தின்
அந்த நேரத்தில் இமாம் மிம்பரில் ஏறிவிட்டாலே அந்த நேரத்தில் எல்லா மக்களும் உள்ளே வந்துவிட வேண்டும். இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பே இங்கே வந்துவிட வேண்டும். அதற்கு பிறகு வந்தார்கள் என்றால் ஜும்மாவுடைய நன்மை அவர்கள் அடைய மாட்டார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இதை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜும்மாவுடைய நாளில் சீக்கிரமாக வர வேண்டும். நாம் இந்த நன்மை அடையவில்லை என்றால் உண்மையாகவே நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். நமக்கு நிச்சயமாக அழிவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உண்மையாக இந்த ஃபர்லான தொழுகை எப்படி 5 வேளை தொழுகை நாளை மறுமை நாள் கேள்வி கணக்கு உண்டோ, அதே போல ஜும்மாவுடைய தொழுகை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து தொழுகவில்லை என்றால், ஒரே கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்பான். அதனுடைய சிறப்பை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் அந்த நாளில் நாம் வந்து கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்பான். அப்படி செய்யாதவர்கள் அல்லாஹ் அழித்திருக்கின்றான் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் சொல்லி காட்டுகின்றார். இதற்கு முன்னாடி இருந்த சமூகம் பனி இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய மக்களில் ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனிக்கிழமை என்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அஸ்ஹாபு சபுத் என்று சொல்வார்கள். அந்த சனிக்கிழமை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை தொழுக வேண்டும். அல்லாஹ் அந்த கூட்டத்தாருக்கு சனிக்கிழமை என்னை வணங்குவதற்காக ஒதுக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கடலோர பகுதியில் இருந்த அந்த மக்கள் சனிக்கிழமையில் மீன் பிடிப்பதற்காக என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினார்கள். அல்லாஹ் அதை சோதனையாக என்ன செய்கின்றான்? நீங்கள் மற்ற நாட்களில் மீன் பிடித்து கொள்ளுங்கள், ஆனால் சனிக்கிழமை மீன் பிடிப்பதை நிறுத்திவிட்டு தொழுகைக்காக நீங்கள் வந்து விடுங்கள், என்னை வணங்குவதற்காக அந்நாள் முழுவதும் நீங்கள் எனக்காக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதை அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் நமக்கு சொல்லும் பொழுது வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தில் லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர், வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தில் லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் பனி இஸ்ரவேல் நீங்கள் கேளுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். கடலுக்கு அருகில் இருந்த ஒரு ஊரை பற்றி அவர்களிடம் கேட்பீராக. கடலுக்கு அருகில் இருந்த ஒரு ஊரை பற்றி அவர்கள் கேட்பீராக. அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பு மீறியதை நினைவூட்டுவீராக. அவர்கள் என்ன செய்தார்கள்? எந்நாளில் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ சனிக்கிழமையை, அதில் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். என்ன வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள்? அவர்களிடம் சனிக்கிழமை என்று தான் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு அல்லாஹ் இவர்களை சோதிப்பதற்காக சனிக்கிழமை என்று தான் அவர்களுக்கு மீன்கள் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்தான்? கொடுத்தான். நீரின் மேற்பரப்பில் அதிகமாக வந்து நின்றன. மீன்கள்லாம் அதிகமாக கடலோர ஓரங்களில் அதிகமாக வந்தது என்பதை வரலாற்றாசிரியர் சொல்கின்றார்கள். அதிகமாக மிதந்தன. இவர்கள் என்ன செய்தார்கள்? சனிக்கிழமை மீன் வருவதை கண்டவுடனே அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்காக வெள்ளிக்கிழமை என்ன செய்து விடுவார்கள்? வலையை கட்டிவிட்டு வந்து விடுவார்கள். சனிக்கிழமை தொழுததுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார்கள்? அந்த மீனை எடுப்பார்கள். இதை பார்த்த உடனே அந்த ஊரில் இருந்த சில மனிதர்கள்லாம் சொன்னார்கள், நீங்கள் அநியாயம் செய்கின்றீர்கள், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்து விட்டான், அதனால் நீங்கள் என்ன செய்த முன்னெச்சரிக்கையாக இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லும். முதல் நாள் இப்படி செய்கின்றார்கள். அடுத்த வாரம் என்ன நடக்கின்றது? இது சரிப்பட்டு வராது, தொழுகையை விட்டுவிட்டு சனிக்கிழமை சென்று நாம் என்ன செய்வோம்? மீனை பிடிப்போம் என்று அவர்கள் மறுபடியும் மீன் பிடிப்பதற்காக செல்கின்றார்கள். சனிக்கிழமை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டார்கள். மீன் தான் முக்கியம் என்று மீன் பிடிப்பதற்காக சென்று விடுகின்றார்கள். அப்போது சில மக்கள் இது கால தும்மத்து மின் ஹுலிமத் ஆயுதோன, அல்லாஹ் அளிக்கவிருக்கின்ற அல்லது கடுமையான வேதனை தண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தாருக்கு எதற்கு நீங்கள் அறிவுரை செய்கிறீர்கள் என்று ஒரு கூட்டத்தால் சொல்லுகின்றார்கள். அந்த ஊரில் 3 கூட்டத்தார்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் அத்துமீறி வரம்பு மீறி மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். இன்னொரு கூட்டத்தார் கண்டுக்காமல் அமைதியாக இருந்தார்கள், அவர்கள் மீன் பிடிக்க போகவில்லை. 3வது கூட்டத்தார்கள் இவர்களை தடுக்கின்றார்கள், நீங்கள் ஏன் மீன் பிடிக்க செல்கின்றீர்கள், போவார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக இருக்கின்றது, இவர்கள் அழியக்கூடியவர்கள், இவர்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கின்றீர்கள், ஏன் இவர்களை தடுக்கின்றீர்கள், தடுக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்வதனால் இவர்கள் ஒருவேளை அல்லாஹ்வுடைய பயம் வந்து மாற வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதெல்லாம் விட்டுவிடுங்கள், நீங்கள் சரியாக தொழுகின்றீர்களா அதை மட்டும் பாருங்கள் என்று இந்த நடுத்தார்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? பலமா நசுமா கிருபிஹி அன்ஜைனல்லதீன என்ஹவுன அனிசூவி, அல்லாஹ்
இந்த 3 கூட்டத்தில் இந்த 2 கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். இந்த 2 கூட்டத்தாரும் அல்லாஹ் எப்படி அழித்தான் தெரியுமா? எப்படி அழித்தான் என்றால் இவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றி விட்டான். கூனு கிரதத்தன் ஹாசியின், பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அல்லாஹ் மாற்றிவிட்டான். இவர்களை அல்லாஹ் விட்டு விட்டான். காரணம் என்ன? இவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்கள், இவர்கள் மௌனமாக இருந்தார்கள், இவர்கள் பாவங்கள் செய்தார்கள். இதில் நமக்கு என்ன தெரிகின்றது? நாம் மௌனமாக இருந்தோம் என்றால், ஒரு தவறு நடக்கும் பொழுது மௌனமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கும் அழிவு உண்டு, நம்மளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நல்லதை ஏவி தீமையை தடுத்தார் அவர்களுடன் நாம் தடுக்கக்கூடாது. அவர்களுடைய வழியில் அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூட நாம் இருக்க வேண்டும். இவர்கள் தடுத்ததினால் இவர்கள் எந்த பாவம் செய்யவில்லை, இவர்களும் தண்டனைக்குள்ளானார்கள், இவர்களும் பன்றிகளாகவும் குரங்குகளாக மாறினார்கள். அல்லாஹ் எந்நாளில் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அந்நாளில் அவர்கள் அல்லாஹை வணங்கவில்லை. அதனால் அல்லாஹ் இந்த ஊருக்காரர்களுக்கு கொடுத்த தண்டனை. இது எந்த ஊர் என்று வரலாற்று சொல்லும் பொழுது பனி இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஐலா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊராகும் என்று சொல்கின்றார்கள். ஐலா, இந்த ஊரில் உள்ள மக்கள் தான் கடைசி காலகட்டத்தில் குரங்குகின்ற அவர்களுடைய முகங்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் இருந்தன என்பதை வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வின் வெள்ளிக்கிழமை மிக சிறந்த நாள். அல்லாஹ் அந்நாளில் நம்மளை வணங்குவதற்காக கட்டளையிட்டிருக்கின்றார். ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டால் நம்மளுடைய வியாபாரத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் தொழுகைக்கு வந்துவிட வேண்டும். படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்து விட வேண்டும்? தொழுகைக்கு வந்துவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். ஆக அதை முக்கியமாக கருதி நாம் ஜும்மாவுடைய நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றது. புனிதமான மாதத்தில் புனிதமான ஒரு நாளில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதிகமாக நாம் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கேள்வி கேட்கலாமா? பசங்களிட கேள்வி கேட்கலாமா? சரி. சூரியன் உதயமாகும் நாளிலே சிறந்த நாள் எது?